உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட இருக்கிறது. தேவன் இன்றுதான் பிறந்தாரா? இயேசு கிறிஸ்து இன்றுதான் பிறந்தாரா? என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 12ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கான ஒரு அத்தாட்சி எங்கும் கிடையாது. ஆனால் அதை உருவாக்கினவர் யார் என்றால் மனிதர்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே தவிர, மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது என்று வேதத்தில் வேதத்திலும் இருக்கிறது. வேதத்திலும் தேவன் கூறியிருக்கிறார். ஆனால் நீங்களோ மனிதர்களுக்கு, ஒவ்வொரு போதகர்களுக்கும், ஒவ்வொரு பெரிய பெரிய பாஸ்டர் என்று தெரிந்து கொண்டிருந்த அவர்களுக்கும் இப்படியாக நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது மிகவும் தவறு. தேவன் உங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்திற்கு தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே தவிர, அவருடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை கேட்டு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே தவிர, மனிதர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது. மனிதர்கள் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர் பாவம் செய்கிறார் என்று தெரிந்தால், அது அவர் யாராக இருந்தாலும் சரிதான். பாவம் என்றால் பொய் கூறுவது கூட பாவம்தான். ஒருவர் உங்களுக்கு மேலே உள்ள ஒரு பாஸ்டராக இருக்கலாம், அல்லது ஒரு போதகர், அல்லது ஒரு ஊழியக்காரர், அல்லது ஒரு கலெக்டர், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், யாராக இருந்தாலும் சரிதான். ஒருவர் பொய் கூறுகிறார் என்று நீங்கள் தெரிந்தால், நீங்கள் கூறுவது பொய் என்று நீங்கள் அவருக்கு உணர்த்துங்கள். அவருக்கு நீங்கள் உணர்த்தவில்லை என்றால், நீங்கள் உணர்த்தவில்லை என்றால், பொய்யை மட்டுமல்ல, எந்த தவறு வேண்டுமானாலும் சரிதான். நீங்கள் உணர்த்தவில்லை என்றால், அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஒருவருக்கு ஒரு முறை சொன்னால் புரிந்துவிடும். ஒருவருக்கு இருமுறை சொன்னால் புரிந்துவிடும். ஒருவருக்கு 100 முறை சொன்னால் தான் புரியும். உங்களுக்கு புரிகிறதா? அதனால் அவருக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். நான் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறேன். தேவன் உணர்த்த சொன்னார், நான் உணர்த்திக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் மற்றவருக்கும் உணர்த்துங்கள். தவறு செய்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். தவறு செய்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லவில்லை என்றால், அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சரிதான். ஏனென்றால், தவறு செய்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அந்த தவறை உணர்த்தவில்லை என்றால், நீங்கள் அவர்கள் செய்வதை நீங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டும். மக்களே, உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. ஆனால் வேதத்தில் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி அன்றுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று ஒரு நிகழ்வு கிடையாது. அதனால் நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று தான் தேவன் கூறுகிறார். ஏனால் வேதத்திற்கு புறம்பாக, வேதத்தில் இல்லாதவற்றை புரட்டுவது தேவனுக்கே பிரியமில்லாத செயலாக இருக்கிறது. தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டிருந்தால், தவறு செய்பவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்பவர்களை தேவன் நிச்சயமாக தண்டிப்பார். ஏனென்றால், எனக்கு நீங்கள் பயந்திருக்க வேண்டும் என்றுதான் தேவன் கூறுகிறார். மாறாக நீங்கள் மனிதர்களுக்கு பயந்து, மனிதர்கள் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால், தேவன் நிச்சயமாக உங்களை தண்டிப்பார். நான் இதை கூறவில்லை, தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் தவறு செய்து கொண்டிருந்தால், தவறு செய்பவர்களை
எப்படி? தவறு செய்பவர்களை நிச்சயமாக தண்டிப்பார். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன் பாருங்கள். ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு செயலை செய்ய சொல்லி சொ செய்ய செயலை செய்ய சொல்கிறார். அதற்கு கீழ இருக்கிற ஒரு எம்.எல்.ஏ. ஒரு செயலை செய்ய சொல்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு செயலை செய்ய சொல்கிறார். அதை நீங்கள் செய்வீர்களா? அதற்கு கீழே இருக்கிற எம்.எல்.ஏ. ஒரு கட்டளை குடுக்கிறார். நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு எம்.எல்.ஏ. ஒரு கட்டளை குடுக்கிறார். இதற்கு நீங்கள் எதற்கு செயல்படுவீர்கள்? மேலே இருக்கிற ஒரு தலைவன் தலைவன் அவர் சொல்வதை நீங்கள் முதலமைச்சர் சொல்வதை கேட்பீர்களா? இங்கே முதலமைச்சர் என்பது தேவன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூறுகிறேன். அவர் சொல்வதை கேட்பீர்களா? அதற்கு கீழாக இருக்கிற ஒரு எம்.எல்.ஏ. சொல்வதை நீங்கள் கேட்பீர்களா? உங்களுக்கு விளங்குகிறதா? இங்கே யார் பெரிய ஆள்? பெரிய ஆள் என்பது ஒரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர். இவர்தான் பெரிய ஆள். புரிகிறதா? இவர்கள் சொல்வதை தான் நாம் கேட்க வேண்டும். உங்களுக்கு விளங்குகிறதா? இப்படி இருக்கும்போது ஒரு எம்.எல்.ஏ.வாக இருக்கிற மனிதர்கள் சொல்வதை நாம கேட்கலாமா? தேவனுக்கு தானே பயந்திருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? தேவனுக்கு பயந்து நடங்கள் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் நீங்களோ மனிதர்களுக்கு பயந்து நடக்கிறீர்கள். மனிதர்களுக்கு ஒருபோதும் பயப்படாதீர்கள். மனிதர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. தேவனுக்கு மட்டுமே பயந்திருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் நீங்களோ மனிதர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் தட்டி கேட்பதும் கிடையாது. அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தால், அவர்கள் திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் இயேசு கிறிஸ்து என்பவர் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி பிறக்கவில்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் பிறந்த தேதி யாருக்குமே அறியாது. அப்படி இருக்கும்போது, நீங்கள் எப்படி 12ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று வேதத்தில் இல்லாதவற்றை புரட்டிக்கொண்டு, மனிதர்கள் கூறுவதை நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியாக செயல்களை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் தவறு செய்தால், நானா தண்டிப்பேன்? நான் ஒரு சாதாரண மனிதன். சரிதா? தேவன் உங்களை தண்டிப்பார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் பொய் கூறவில்லை. நான் உங்களை ஏமாற்றவில்லை. தேவனுக்கு விரோதமாக நான் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது. தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் தவறு செய்தால் நானா தண்டிப்பேன். தேவன் உங்களை நிச்சயமாக தண்டிப்பார். நன்றி, வணக்கம்.